ஜட்ஜ் பண்ணிடலாமா? நேத்து சூர்யாவும், ஜோதிகாவும் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ன்ற யூடியூப் சேனலுக்கு கப்பல் இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல சூர்யா வந்து தனக்கு மோஸ்ட் ஃபேவரைட் 5 ஃபிலிம்ஸ் என்ன ஃபிலிம்ஸ்ன்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சூர்யாவோட அந்த ஃபேவரைட் 5 ஃபிலிம்ஸ் பத்தின என்னோட ஒப்பீனியன்ஸ தான் இந்த ரீல்ல நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சேது. சேது பத்தி சொல்லணும்னா, சின்ன வயசுல எனக்கு டிராமா கொடுத்த முக்கியமான படங்கள்ல படம் தான் சேது படம். டைரக்டர் பாலாக்கு ஃபர்ஸ்ட் படம். விக்ரமுக்கு வந்து அப்போ வரைக்குமே வந்து ஒரு அன்லக்கியஸ்ட் ஆக்டர் ஸ்டார் அப்படின்ற பேர் இருந்துட்டு இருந்தது. அந்த பேரை டோட்டலாக மாற்றினது சேது மூவி தான். ஃபர்ஸ்ட் படத்திலே டைரக்டர் பாலா பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் என்ற நேஷனல் அவார்டும் வாங்கியிருந்தார். மூவியோட கிளைமேக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டயலாக்கே இல்லாமல் ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து இளையராஜா மியூசிக்கில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். மூவி எந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறமா அதை கன்னடா, தெலுங்கு, ஹிந்திலலாம் ரீமேக் பண்ணாங்க. ஹிந்தியில் வந்து அது ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் மூவி. இப்போ நீங்கள் போனால் கூட அந்த படத்தில் சல்மான் கான் வச்சிருந்த ஹேர் ஸ்டைல் இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்க பசங்களை நார்த் இந்தியாவில் பார்க்கலாம். செகண்ட் ஃபிலிம் நானி. நானி படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சூப்பர் ஹீரோவே இல்லாத சூப்பர் ஹீரோ படம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த படம் தான் நானி. என்னதான் இருந்தாலும் கோர் கான்செப்ட் காக்ரோச் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைட்டாக உருவி எடுத்திருந்தாலுமே கூட, அது வரைக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பாலகிருஷ்ணா, சிரஞ்சீவின்னு இவங்க மட்டுமே ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்ததை பார்த்த மக்கள் ஃபஸ்ட்டு ஒரு வந்து ஆக்ஷன் பண்ணுறதை பார்த்தும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்கிட்ட ரேண்டமாக டாப் 10 வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டால் அதில் கண்டிப்பாக கிச்சா சுதீப்பா ஃப்ரம் நானி படத்துலேருந்து இருப்பார். ஒரு படத்தில் ஆக்டிங், சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல், மேக்கப், மியூசிக், செட் டைரக்ஷன், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தால் அந்த படத்தோட பேர் லகான்னு இருக்கும். 2001 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்தியன் ஃபிலிமாக எடுக்கப்பட்ட படம் தான் லகான். ஆனால் ஏன்னு தெரில, ஹிந்தி தவிர மற்ற ரீஜனல் லாங்குவேஜில் அந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணியிருந்தால் மேபி ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் ஃபிலிமாக இந்தியன் சினிமாவில் அந்த படம் அறியப்பட்டிருக்கும். படத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், ஒரு சாங்கும் ஒரு பிஜிஎம்மும் பா வேற லெவலில் இருக்கும். அண்ட் ஃபோர்த்தாக மென்ஷன் பண்ண படம் காக்கா காக்கா. கௌதம் மேனன் பண்ண 3 போலீஸ் படத்தில் எனக்கு செகண்ட் ஃபேவரட் ஃபிலிம் காக்கா காக்கா தான். ஐ கான் கிவ் அப் வேட்டையாடு விளையாடு. அது எப்போவுமே ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் எனக்கு இருக்கும். காக்கா காக்கா படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஐ ஹவ் எவர் சீன். மோஸ்ட் வயலன்ஸ் ஃபிலிம். ஆனாலுமே வந்து எங்கேயுமே வந்து படத்தில் வந்து பிசிறு தட்டவே தட்டாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் இப்போ கேட்டாலுமே கூட நேற்று போட்ட மியூசிக் மாதிரியே அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் கிளியராக இருக்கும். கடைசியாக சொன்னது துரந்தர் படம். துரந்தர் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபேஸிங் ஜென்சி ஏரால 3 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு அதை போர் அடிக்காமல் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. செட்டிங் அப் யூனிவர்ஸ், செட்டிங் அப் த கேரக்டர், பிளாட்ஸு, கேரக்டருக்கு என்ன வேணும், ஸ்டோரிக்கு என்ன வேணும், ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் செட் பண்ணி 3 மணி நேரத்துக்கு போரே அடிக்காமல் ஒரு படத்தை எடுத்ததுக்கு தட்ஸ் வாட் அ கிராஃப்ட்மேன்ஷிப் கால். அண்ட் ஹி டிட் த சேம் திங் அகைன். 3.25 மணி நேரத்துக்கு செகண்ட் பார்ட் எடுத்து அதுவுமே போர் அடிக்காமல் தான் எடுத்திருந்தாங்க. அதனால தான் வந்து துரேந்தர் படம் வந்து ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப், பொலிட்டிக்கல் வைஸ் இட் can have all the backlashes, all the negative points and everything, but as a film making அந்த படத்தை வந்து அடிச்சிக்கவே முடியாது.